பிள்ளை நில்லு. நீயும் வரி கட்டணும். தண்டப்பட்ட வரி கொடு. அவரு வேலைக்கு போயிருக்காரு, வந்துருட்டோம். வரி கொடுக்க துப்பு இல்லாம மலங்கரையில பதுங்கி இருக்கிறது தான் வேலை செய்யற லட்சணமா? சரி, தண்டம் தா. இப்ப இல்ல, அடுத்த முறை தரங்க. அப்பனா நீ வா. ஐயோ மீசைக்கு வரியான். அந்த சோப்பலாங்கி மண்ணை நம்மள சோளக்குள்ள பொம்மை ஆக்காம விட மாட்டான் போல இருக்கு. மீசையை எடுத்துட்டு கரிச்சட்டி மைய தடவுனா என் ஆண்மை என்னத்துக்குள்ள ஆவறது? என்னவா மீசை முழுக்குறீரு? மீசையில கட்டி மலை இழுத்த காலம் ஞாபகத்துக்கு வந்துச்சுல. உன் கொப்பரவாய மூடி தொலை. கொப்பரவாய கிடங்கு நினைச்சு 2 பெட்டி மண்ணு வாரி கொட்டிட போறாங்களே. கழனிப்பானையில விழுந்த பள்ளி நக்கித்தான் ஜாவும். நீ கேட்ட கேட்டுக்கு பழமொழி வேற. சரி இந்தா புடி. மாடி இலைச்சாலும் கொம்பு கொப்பர தாங்காய உரிக்கும்ல. ஐயோ நம்மள உரிக்க வந்துட்டாங்க. வெள்ளக்காரங்க படகிட்ட அடிக்கடி குப்புற படுக்க நம்மள வச்சு ஒத்திக்க பாக்குறாங்களே, புரியுதா? புரியலனாலும் நல்ல தலையாட்ட கத்துக்கணல. எழுமங்கடா. எழுந்துக்கிறோம். மீசை வச்சா வரி கட்டணும். உனக்கு எங்க எவ்வளவு ஏக்கர் இருக்கு? குமரிக்கு கேட்கல 70 ஏக்கர் இருக்குங்க. மீசையோட தண்டப்பட்ட வரியை சேர்த்து கட்டணும். அப்படியே ஆகட்டங்க. இந்த கொப்பரவாயம் மேல சத்தியமா சொல்றேங்க, கட்டி போடுறேங்க. அப்படி இல்லைன்னா இந்த கொப்பரவாயம் ஒத்தக்காத வாந்து போடுங்க. குமரிக்கு கிழக்க கடல் தானே? ஆமால, வரி கேட்க வந்தவங்க கூட நீயும் போய் கடல்ல விந்து சாவல. வரி கட்டத்துக்குள்ள போட்ட கழுதைகளா? என்னடா இங்க காட்டுடி. அட பாருங்களா, இது அநியாயம்டா. தங்கத்தாலி அது தங்கத்தாலி போடுறதுக்கு தரதரல. ஆடி 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 பாருங்க நீங்க நாலி எல்லாம் இருக்காங்க. ஐயோ பாருங்க இத. வணக்கத்துக்குரிய திருவிதாங்கூர் சமஸ்தான மகாராஜா வருகிறார். பராக் பராக். ஒட்டடைக்குச்சி கர்னல் இன்று என்ன குழப்பத்தை அரங்கேற்றவோ சாரட்டில் ஏறி வந்து கொண்டிருக்கிறான் மன்னா. வரட்டும். உங்க அரசாட்சி எப்படி இருக்குது? People are our slaves. மக்கள் எங்களது அடிமைகள். But we are your slaves. நாங்கள் உங்களது அடிமைகள். Our kingdom obeys British government. எங்களது அரசு உங்களது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை மதிக்கிறது. ஒரே சூரியனாய் உலகையே ஆளும் பிரிட்டிஷ் பேரரசின் சென்னை மாகாண தளபதிக்கு என் நரம்புகளை எல்லாம் யாழாய் மீட்டி வணங்குகிறேன். ஆசனத்தில் அமர்ந்து தர்பாருக்கே அழகு சேருங்கள். ராணியின் உயில். பூவண்டரின் குரல் உயிலுக்கு உயிர் கொடுக்கட்டும். உத்தரவு மன்னா. எம் இனமான பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை உடனே நிறுத்தவும் பிரிட்டிஷ் ராணியின் உத்தரவு.
கர்னலின் சினம் ஜீரணமாக தனியாக கப்பல் தரை தட்டும் அளவிற்கு கனமான கப்பம் தருகிறேன். பத்மநாபா, கர்னலின் கழுத்து சுளுக்கும் அளவிற்கு நிரம்பி வழியும் களஞ்சியத்தை சுற்றி காட்டும். குதிரையை கொல்லிலும் கர்னலை சொல்லிலும் அடக்கும் வித்தையை மன்னனுக்கு சொல்லியா கொடுக்க வேண்டும்? ஆகம பிழை இருக்கிறதா? சொல்லுங்கள் அமைச்சர் பெருமக்களே. ஆங்காங்கே கண்மாயில் உடைந்து கிடக்கின்றன. அறுவடை பயிர்கள் நீந்த தெரியாமல் மூழ்கின்றன. தீட்டு கழித்து கண்மாயை புதுப்பிக்க வேண்டும் என்றால் நடமாடும் சவங்களை போர்க்கால அவசரத்தில் நரபலி கொடுத்தாக வேண்டும் அண்ணா. என் எண்ணங்கள் அனைத்தையும் நம்பூதிரியாரே ஒரே குரலில் செப்பிவிட்டார். இனியும் அவர்களை விட்டு வைத்தால் அந்த புறத்துக்குள் அவசரமாக குதித்து விடுவார்கள். என்னை குனிந்து வணங்குவதற்காகவே வளைந்த தண்டுவடங்களை கொண்ட அந்த அடிமைகளை சவங்களாக்கி உடைப்புகளை நிரப்புங்கள்.